இன்னொருத்தர் புதுசா ஒரு தலைவர் ஒருத்தர் வந்துகிறார். அவர் சொல்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம். 9 வருஷம் 10 வருஷம் யாரும் ஆள்றது? கேட்கிறவன் கேனா இந்த கேனை எதை வேணாலும் சொல்லுவோம். அவன் சொல்றான், அண்ணாமலை என்ன சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு வேலை. இப்ப 10 வருஷமா நாட்டை யார் ஆள்றது? யார் ஆளுது? பாரதிய ஜனதா நரேந்திர மோடி. எத்தனை பேர் வேலை கொடுத்த? இந்த 10 ஆண்டு காலத்தில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வேலை கொடுத்திருக்கிற? சொல்ல பாப்போம். ஒரு ஆளு இங்க இருக்கிற நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இப்ப எடுத்தாங்க 1000 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் இன்ஜினியருக்கு வேலை எடுத்தாங்க. 1000 பேர்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டு நிலம் நம்முடைய சொத்து, அந்த வேலை செய்யறதெல்லாம் எடுத்து கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி லாபம் வருது அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு. 1000 பேர் இன்ஜினியர் எடுத்தான். ஒரு ஆள் கிடையாது, ஒரு தமிழ்நாட்டு பட்சம் கிடையாது. அத்தனை பேரும் வட இந்தியவர்கள், ஒரு தமிழ்நாடு கிடையாது. ஒன்று என்ன சொல்றது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு வேலை கொடுத்தோம், குத்துருவோம். ஜிப்பர்ல கூட முதல்ல ஜிப்பர்ல கூட நெய்வேலியில கூட வேலை வாய்ப்பு கொடு. எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்துட்ட இந்தியாவில் இது வரைக்கும்? இருந்த அரசுடைய நிறுவனங்கள் எல்லாம் வித்துட்ட. 2 பேர் இந்தியாவில், அம்பானி அதானி, எல்லாத்திற்கும் இதான் நீ செய்ய சார். இவர் சொல்றார், ஒரு பக்கம் பிரதமர் போவார், போரெல்லாம் திருவள்ளுவர் பத்தி பேசுவார், போரெல்லாம் தமிழ் திருவள்ளுவர். அந்த பக்கம் என்ன பார்த்தோம்னா இந்தி திணிப்பு. திருவள்ளுவர் ஒரு பக்கம் இந்தி திணிப்புன்னு இதான் நடக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.